சென்டம் மேக்ஸ் 10th மேக்ஸ் சமச்சீரில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பாருங்கள், எக்ஸசைஸ் 1.5ல் இந்த சம்ஸ் இருக்குது. இதில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி எடுத்துக்கிறேன். எஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதுகிறோம். ஸோ எஃப் 3 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3ன்னு போடுறோம். இந்த இடத்துல எக்ஸ் இருக்க இடத்துல இந்த வேல்யூவை நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டிவைடட் பை 3 பாருங்கள், 3 ப்ளஸ் 6 9, 9 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3. இதை நான் ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்து ஜி ஆஃப் எஃப் எடுத்துக்கோ. ஜி ஆஃப் எஃப்ல ஜி எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது ஜி எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு என்னது? ஜி ஆஃப் எக்ஸோட ஈக்குவல் டு என்னது? ஜியோட ஃபைனுக்கு 3 மைனஸ் எக்ஸ். இந்த 3 மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த 3 மைனஸ் எக்ஸை இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3 ஆட் பண்ணும்போது 9 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3 கிடைக்குது. செகண்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் ஈக்குவல்னால 1 ஈக்குவல் டு 2. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப், ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிடுறது. தேங்க்யூ.